வாங்க. மத்திய கிழக்குல பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடுவுல ஒரு புது ரொம்பவே ஆபத்தகரமான மோதல் வெடிச்சிருக்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த முழு பிரச்சனையோட பின்னணி என்ன, இது உங்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுங்கிறத விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த மோதல் முதல்ல எப்படி ஆரம்பிச்சது, ஈரானோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், இது உலக பொருளாதாரத்தை எப்படி புரட்டி போட போகுது, இதுக்கு அமெரிக்கா எப்படி பதில் சொல்ல போகுது, எல்லாத்துக்கும் மேல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், வாங்க இது எல்லாத்துக்கும் பதில தேடலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே நடக்கும் வரைக்கும் யாருமே சாத்தியம்னு நினைக்காத ரெண்டு பயங்கரமான சம்பவங்களோட தான். துபாய். அங்க வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு நடுவுல திடீர்னு ஒரு பெரிய தீ கொழுந்து விட்டு எரியுது. இந்த அதிர்ச்சியான காட்சிகள் தான் இப்போ இன்டர்நெட் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண விமானம் கிடையாதுங்க. இது ஒரு KC-135, அதாவது பறந்துகிட்டே மத்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புற ஒரு பறக்கும் நிலையம். அமெரிக்க விமானப்படையோட முதுகெலும்பு மாதிரி கடந்த 60 வருஷமா ஒரு விபத்து கூட இல்லாம சேவை செஞ்சுட்டு இருந்த ஒரு விமானம் இது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், இதெல்லாம் ஏன் இப்போ திடீர்னு நடக்குது? இதுக்கான பதில் ஈரானோட புது தலைவரோட புது வியூகத்துல தான் இருக்கு. ஈரானோட புது தலைவர் முஜ்தபா காமனி சொன்ன விஷயம் ரொம்பவே நேரடியானது. நீங்க ஆரம்பிச்ச சண்டைய நாங்க தான் முடிச்சு வைப்போம். இது ஒரு நேரடி எச்சரிக்கை. ஈரானோட பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, பக்கத்து நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குறது. ரெண்டாவது, உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடிய கட் பண்றது. இந்த நட்பு நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவங்க நாட்டுல இருந்து அமெரிக்க ராணுவ படைகளை வெளியேற்றச் சொல்லி அந்த நாடுகளுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கறது தான் அவங்களோட நோக்கம். ஈரானோட மிகப்பெரிய பலம் அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகளோ ராணுவமோ கிடையாது. அவங்களோட பலமே அவங்க நாட்டு புவியியல் அமைப்பு தான். ஹார்மோஸ் ஜலசந்தின்னு சொல்ற இந்த சின்ன கடல் பாதை உலகத்தோட எரிசக்தி விநியோகத்தோட முக்கிய ரத்த நாளம் மாதிரி. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க இந்த ஒரு நம்பர் போதும். உலகத்தோட மொத்த எண்ணெயில முழுசா 20% இந்த ஒரே ஒரு குறுகிய ஜலசந்தி வழியாதான் போயாகணும். இதனால இப்போ ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா வானத்தை முழுசா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உலக பொருளாதார இயங்குறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு கடல் பகுதிய ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. சரி, ஈரான் இப்படி பண்ணா அமெரிக்கா சும்மா இருக்குமா? அவங்க தரப்புல இருந்தும் பதிலடிகள், அச்சுறுத்தல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த KC-135 விமானம் விழுந்தத பத்தி 2 தரப்பும் ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அமெரிக்கா இது நடுவானில் நடந்த ஒரு விபத்துன்னு சொல்லுது. ஆனா ஈரானோ அமெரிக்காவோட வான ஆதிக்கத்தை உடைக்க நாங்க தான் அதை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லி இத ஒரு வரலாற்று வெற்றியா கொண்டாடுறாங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஈரான் வீழ்ச்சியோட விளிம்புல இருக்கு, அதனாலதான் தன்னோட கடைசி நேரத்துல இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் ட்ரம்ப் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காரு. ஈரானுக்கு இது ஒரு மறக்க முடியாத இரவா இருக்கும்னு சொல்லி எபிக் ஃபியூரிங்கிற பேர்ல ஒரு பெரிய பதிலடி தாக்குதலுக்கும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. சரி, எங்கேயோ நடக்கிற இந்த சண்டையால நமக்கென்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் அப்படி இல்ல. இந்த உலக நிகழ்வுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. யோசிச்சு பாருங்க, நம்மளோட பெட்ரோல், டீசல், கேஸ்ல 50%க்கும் மேல அந்த பகுதி வழியாதான் வருது. அப்போ சுவாபாவிகமா நமக்கு ஒரு கேள்வி வரும், இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இந்த நிலைமையில இந்திய அரசாங்கம் எரிசக்தி விநியோகம் பத்தி சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது பெட்ரோல், டீசல் பத்தி இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை, சப்ளை கரெக்டா இருக்கும். ஆனா LPG கேஸ் சிலிண்டர் விஷயத்துல, குறிப்பா ஹோட்டல் மாதிரி வர்த்தக பயன்பாட்டுக்கு நிலைமை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கப்பட்டு வருது. வீட்டு உபயோக சிலிண்டர் சப்ளைல பிரச்சனை வராதுன்னு அரசு சொல்லியிருக்கு. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான், உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? வானத்தையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு பெரிய ராணுவ சக்தி கிட்டையா, இல்ல உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடிய தன் கையில வச்சிருக்கிற ஒரு புவியியல் சக்தி கிட்டையா? இதுதான் இன்றைய நவீன உலகின் $1 மில்லியன் கேள்வி.